ஹலோ அண்ட் வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். ஓ எஸ்ஆர்ஹெச் மூவ் பண்ணலாமா? ம். அவங்க தான் வந்து அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் அப்படின்றதுனால வந்து நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து ம். யா போன வாட்டி வந்து பிளே ஆஃப் மிஸ் பண்ணாங்க. மெயினா வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு சேஞ்ச் நீங்க நம்ம இந்த இன்ஜர்ட் லெவன் சொன்னீங்க. அங்கேயே வந்து லைக் பேட் கமின்ஸ் அவைலபிலிட்டி இல்ல. ஐ திங்க் ஆல்சோ அவங்களோட இந்த வாட்டி இன்னொரு பிளேயர் தே பிக்ட் அப்ல ஜேக்கப் இல்ல ஜாக் எட்வர்ட்ஸ். ஐ திங்க் அவரும் வந்து இஸ் அவுட் பட் ஐ 14 திங்க் டேஸ். அவரும் எக்ஸாக்ட்லி. இன்ஜூரில ஸோ ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஐ திங்க் அவரும் அந்த இன்ஜூர்ட் ஆமாமா. 11ல பேட் கமின்ஸ் So கேப்டன்சில in வந்து terms of சேர்ந்துட்டாரு அவரு. I guess captaincy wise இஷான் கிஷன் குடுத்திருக்காங்க. which was a surprise like நான் நினைச்சேன் டிராவிஸ் ஹெட் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபார் லைக் ஒரு ஃபாரினருக்கு பேட் கமின்ஸ் ரீப்ளேஸ் ஏன்னா டிராவிஸ் ஹெட் இஸ் கேரண்டீட் ஸ்டார்டர் அப்படின்றதுனால பட் ஆப்வியஸ்லி ஒரு இந்தியன் கேப்டனுக்கு போயிருக்காங்க இஷான் கிஷன். அவங்க ஸ்டாட்ஸ் வகையில சொல்லுங்க. நீங்க வந்து அவங்க ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணீங்க. ஸ்டாட்ஸ் நான் பேசுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஐ திங்க் தேர் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல் ஓவர் த பிளேஸ்ன்னு தோணுச்சு இந்த தரம். அவங்களுக்கு தே ரியலி முகமது ஷமிய வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஐ மீன் ஃபர்ஸ்ட் புவனேஸ்வர் குமார ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப 2 சீசன் முன்னாடி. அதுக்கப்புறம் ஷமிய எடுத்துன்னு வந்தாங்க. ஷமிய ரிலீஸ் பண்ணிட்டு, யாரடா எடுக்குறீங்கன்னு பார்த்தா, சரி சிவம் மாவியோ எடுக்குறாங்க. அண்ட் திருப்பி காச போட்டு லியம் லிவிங்ஸ்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்க வந்து வாட் யூ ரியலி நீடட் வாஸ் இப்ப பாருங்களேன், பேட் கமின்ஸ் வேற இல்ல. இப்போ பவுலிங்ல வந்து எனக்கு தெரியல. இவங்க எவ்ளோ ரன்ஸ் அடிச்சாலும் லாஸ்ட் சீசனோட ட்ரெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, தே ஸ்கோர்ட் 287 அந்த 286 அடிச்சாங்க. அ இது இஷான் கிஷன் செஞ்சுரியோட முதல் மேட்ச்லயே. அப்புறம் ஒரு கடைசி மேட்ச்ல 278 நடுவுல ஒண்ணுமே இல்ல. ஸோ யூ கான்ட் ஜஸ்ட் ரிலை என்ன சொல்றது, இந்த நான் எல்லா மேட்ச்லயும் நான் 300 அடிப்பேன். அதுக்கப்புறம் ஆப்போசிஷன் எவ்வளோ அடிச்சாலும் பரவால்ல அப்படிங்கிறத ஐ திங்க் அந்த டாக்டிக்லேருந்து கொஞ்சம் தே நீட் அ கொஞ்சம் பாலிங் வந்து கொஞ்சம் இல்ல, பயங்கர வீக்கா இருக்கு. ஏன்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட் ஸ்டாட். டெத் ஓவர் எக்கானமி உங்களால கெஸ் பண்ண முடியுமா இவங்களுது? இட்ஸ் த வொர்ஸ்ட். ஆக்சுவலி ஐ வோன்ட் ஈவன் லீவ். நீங்க நீங்க இன்னும் என்ன கெஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆனா, ஐ டோன்ட் திங்க் எனிஒன் கேன் கெஸ் திஸ். 17ங்க 16.89. இட்ஸ் 17 ரன்ஸ் பெர் ஓவர் இன் த டெத். வொர்ஸ்ட் பை அ மார்ஜின். ஸோ ஹார்ட்லி அண்ட் லாட் ஆஃப் பவர். ஸோ உங்களுக்கு அபிஷேக் சர்மா இல்லாட்டி டிராவிஸ் ஹெட் வந்து இஃப் தே டோன்ட் தே டோன்ட் ஸ்கோர் என்னது பவர் பிளேல 100 ரன் அடிக்கிற மாரி இல்லன்னா, தென் தே ஜஸ்ட் புட் அப் தெம்செல்ஃப் அண்டர் லாட் ஆஃப் பிரஷர். ஆஃப் கோர்ஸ் டாப் 3 ப்ராபப்லி த பெஸ்ட் இன் த லீக் வித் த நியூ இஷாந்த் சர்மா 2.0. கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு அது நல்ல பிக் தான். ஏன்னா இந்தியன் கோர நீங்க நீங்க ரீட்டெயின் பண்ணலாம். அண்ட் ஜார்க்கண்ட்க்கு அவர் ஆக்சுவலா நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காரு ஸ்மார்ட்ல. அகைன் ஸ்டாட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அகைன் ஐ திங்க் த ஸ்டாட் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இஸ் அடிச்சா இந்த மாரி 280 இல்லாட்டி ஒண்ணுமே இல்லாத மாரி விச் இஸ் த டெத் எக்கானமி ரேட். அண்ட் எங்களோட அதனால தான் எங்களோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா, இவங்க மெஜாரிட்டி மேட்ச் தோத்துருக்காங்க. ஆனாலுமே அவங்க நெட் ரன் ரேட் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஜெயிக்கும்போது பயங்கரமா ஜெயிக்கிறாங்க அடிச்சுட்டு. பட் தே ஜஸ்ட் கன்டின்யூ டூ லூஸ் ஆல் த கேம்ஸ். ஆ அதான் பேசிக்கலி வாட் தே டோன்ட் ஹேவ் இஸ் அவங்களுக்கு பாலிங் இஸ் தேர் வீக் பாயிண்ட். நம்ம வந்து இறங்கலாம். நம்ம 11 இவங்களோட 11 இல்ல 12 என்ன இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் ஐ வாங்க. மீன் நான் ஓகே. என்னோட இதுல பாத்தீங்கன்னா, இவங்களோட 11, 12 சோ ஐ திங்க் சில பேர்லாம் வந்து ரொம்ப ஆப்வியஸ். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் குமார் ரெட்டி இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு கிவன். ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தரும் அதே மாரி வந்து அ கண்டிப்பா விளையாடுவார்ன்னு நெனைக்கிறேன். இல்ல அவரு ஓ! ஜிடிங்க. இந்த வாட்டி ஜிடி நீங்க மூவ் இன்னும் பண்றாங்கல்ல. ஓகே. 2023லயே இருக்கீங்க நீங்க. சோ லியம் லியம் லிவிங்ஸ்டன். ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டீங்க. லியம் லிவிங்ஸ்டன் தான் சொல்லிட்டு. சோ லியம் லிவிங்ஸ்டன் பாசிபிலி. அ பேட் கமின்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ம். என்ன பண்ணுவாங்க. ஐ திங்க் வேற யார் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் தான் அகைன் நீங்க சொல்ற மாரி வந்து இட்ஸ் கோயிங் டூ பி எ சேலஞ்ச். ஆமா. யாருக்குமே தெரியாது. இப்போ என்னன்னு. ஐ திங்க் எஹ்சான் மலிங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அவரே வந்து ஒரு ஷோல்டர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இப்போ திரிஞ்சுட்டு இருக்காரு அவரு. ஸோ மோஸ்ட்லி தே மைட் பிரிங் இன் ஸோ பாலிங் மட்டும் பேசலாம் நம்ம. பேட்டிங் ஐ திங்க் இட் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட்செல்ஃப் அஸ் யூ செட். டாப் 3 நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் அந்த 3 சாலிட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் தென் நிதிஷ் குமார், ஆண்ட்ரே கிளாசன், லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் அனிகேத் வர்மா. ஸோ அப் டூ அனிகேத் வர்மா வாஸ் த ஹைலைட் ஆஃப் தேர் சீசன் ஆக்சுவலி லாஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா. ஸோ பேட்டிங் பிரச்சனையே இல்ல. பாலிங் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டூ பி ஹர்ஷல் பட்டேல் அண்ட் அதான் ஜெயதேவ் சொன்னேன். உனாத்கர் தான் போட்டானும். ஜீஷான் அன்சாரின்னு இந்த அந்த லெக் ஸ்பின்னர் இருக்காரு.
ஸோ ஐ திங்க் ஹீ வாஸ் ஆல்சோ அ ரியலி குட் ஃபைண்ட். ஸோ இது 3 பேங்கபிள் பாலர்ஸ். இப்போ மிச்ச 2 யாருன்னு எனக்கே தெரியாது. இது என் டீம் தான் இது. ஆனா எனக்கே ஐடியா இல்ல. சிவம் மாவி Yeah. ஹேஸ் டூ ஸ்டார்ட். ஐ திங்க் வேற வேற யார் அது இருக்காங்க இப்போ? நிதிஷ்குமார் அ ரெட்டி அவர் பவுல் பண்ணுவாரு. எ எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த லியம் லிவிங்ஸ்டனையும், அபிஷேக் சர்மாவையும் வச்சா நீங்க கவர் பண்ணுவீங்க. ஆனா அதுக்குன்னு. பட் ஐ திங்க் தேர் இஸ் ஒரு ரீப்ளேஸ்மென்ட் ஐ திங்க் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அத கொண்டு வந்த ரீப்ளேஸ்மென்ட்டும் இன்ஜூர் ஆயிட்டாரு. பட் மோஸ்ட்லி லெட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம் இட் குட் பி எஹ்சான் மலிங்கா அட் திஸ் பாயிண்ட். பட் அதுக்கு மேல வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியாது. யார் வரப்போறாங்க, யார் இல்ல அப்படின்னு. ஸோ யா, இட்ஸ் ஆல் அவுட் இன் தி ஓப்பன். அடுத்தது யார் அடுத்த போலாம்னு மேட்ச் சொல்லுங்க. அப்படியே அடுத்த மேட்ச் போயிடலாமே. எம்ஐ வர்சஸ் கேகேஆர். ஸோ எம்ஐயும் கேகேஆரும் பார்த்துடலாம். அதுதான் வந்து மேட்ச் ம். 2 எம்ஐ வர்சஸ் கேகேஆர். ஸோ எம்ஐ கான்ஸ்டன்ட் என்ன சொல்றது சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி ஆப்வியஸ்லி 3rd பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனா எம்ஐ இப்போ அந்த எம்ஐ இல்லல்ல இப்போ நடுவுல லைக் ஐ திங்க் அந்த 2020 அண்ட் 2021ல பேக் டு பேக் சீசன் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய ஆக்ஷன் நடந்துச்சு 2022ல. அதுக்கப்புறம்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் எவர் ஒரு த எம்ஐ ஆஃப் ஓல்ட் அந்த மாரி இல்ல. பட் இந்த சீசன் இஸ் கோயிங் டு பி I டிஃபரண்ட்னு think தோணுது. which actually is a bit surprised. நம்ம வந்து பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ் டீம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இட்ஸ் a bit surprised. ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கோர் வந்து இருக்காது. லைக் யூ காட் ஜஸ்பிரீத் பும்ரா, ஆப்வியஸ்லி ஹார்திக் பாண்டியா வந்து இப்ப 2 சீசன் ஆயிட்டாரு போன வாட்டி. ஐ மீன் ரோஹித் சர்மா இஸ் ஸ்டில் தேர். பீப்பிள் லைக் இஷான் கிஷன் மூவ் பண்ணிட்டாங்க. பட் தே யுவர் ஸ்கைஸ் அண்ட் யுவர் திலக்ஸ். ஸோ விச் இஸ் சர்ப்ரைசஸ் டு வை வந்து ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட கோர் அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்தியாவோட T20 கோர் இஸ் இன் எம்ஐ. அண்ட் சர்ப்ரைசிங்லி வந்துட்டு எதனால வந்து அவங்க வந்து நம்ம ஸ்லைட்லி லைக் ஆஃப் டாபிக் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் ஃபுட்பால்ன்ற மாதிரி வந்து இப்போ லைக் எப்பவுமே மேல இருப்பாங்க. தே சீம் டு பி ஸ்ட்ரகிளிங் ஆல் ஓவர் த பிளேஸ் நவ் அந்த மாதிரி. பட் ஐ ஹோப்ஃபுல்லி லைக் எம்ஐ இந்த வாட்டி திருப்பி ஐ திங்க் வில் கம் பேக் அஸ் அ பவர்ஃபுல் டீம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஆன் பேப்பர் ஐ திங்க் தே ஹேவ் ஆல் 11 மேபி 10 அவுட் ஆஃப் 11 வந்து இன்டர்நேஷனலி ப்ரூவன் ஸ்டார்ஸா இருக்காங்க. அதுலயும் வந்து கோர் அந்த இந்தியன் அவங்களுக்கு. இது இருக்குல்ல லைக் சார் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ரோஹித் சர்மா, ஸ்கை, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அதுவும் நாட் சிங்கிள் டபுள் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் எல்லாருமே வந்து ட்வைஸ் T20 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ். ஆமா. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கவே இருக்காரு. ஆஃப் கோர்ஸ் இஸ் த பிக் பி. இம் லாஸ்ட் சீசன்ல ஜஸ்ட் பிஃபோர் வி என்டர் திஸ் சீசன் இட் வாஸ் அ என்னது ப்ரீ பும்ரா, போஸ்ட் பும்ரா. பும்ரா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டெத் ஓவர்ஸ் 12 ரன் குடுத்திருந்தாங்க. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க முதல் 5 மேட்ச்ல விச் இஸ் ஆல்வேஸ் டிபிக்கல் எம்ஐ ஸ்டைல் அது. ஆனா த மொமெண்ட் பும்ரா கேம் இன் அவங்க டெத் ஓவர் எக்கானமி கேம் டவுன் டு 8.4 விச் வாஸ் அகைன் அந்த சமயத்துலன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் த லீக் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட இன்னொரு ஹைலைட் வந்து லாஸ்ட் சீசன் வாஸ் சூரியகுமார் யாதவ். லைக் ஐ திங்க் ஹீ ஸ்கோர்ட் ஒரு ஸ்டாட் என்ன இருக்குன்னா ஐ திங்க் ஹீ ஸ்கோர்ட் வாட் லைக் ஒரு 8 10 25 பிளஸ் ஸ்கோர்ஸ் அவர். ஸோ இட்ஸ் ஈவன் லைக் கன்சிஸ்டன்சி அட் இட்ஸ் பீக். ஸோ பயங்கர ஆவரேஜ், பயங்கர ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு. யா, ஃப்ரம் டாப் டு பாட்டம் யூ ஆர் ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்லுது ஸ்பாயில்டுன்னு சொல்லலாமா ஃபார் பிக்கிங் த 11. இன்ஃபேக்ட் சில இடத்துலலாம் வந்து மல்டிபிள் ஸ்டார்ஸ் ஆர் ஃபைட்டிங், இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் த சேம் ஸ்லாட் ரைட் அட் த ஓப்பனிங்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த 11 and அந்த 12. 11 12 வந்து ஒரு டாப் வந்து லைக் நம்ம அது ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் ஆர் ட்ரேட் பிக் அப்படின்ற மாதிரி வந்து லைக் QDK ஃபார் சச் அ லோ பிரைஸ் வந்து கிடைச்சது வந்து அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அது. ரோஹித் சர்மா அது இப்ப கூட புரியலங்க. எல்எஸ்ஜி காரங்க ஏன் ஆமா. எல்எஸ்ஜி தானே விளையாடிருந்தாரு இதுக்கு முன்னாடி அவரு. லைக் வை வுட் தே வாண்ட் டு கெட் கோ? அது நம்ம எல்எஸ்ஜி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் எல்லாம் அப்படியே வந்து வரம் குடுக்குற மாரி குடுக்குறாங்க. அப்படியே பிளேட்ல போட்டு எம்ஐக்கு. ஆ ஆச்சரியமா இருக்கும் எப்போதும். பட் யா, ஐ திங்க் ரோஹித் சர்மா இஸ் அ கிவன். பட் குவின்டன் டிகாக் வெர்சஸ் ரயன் ரிக்கல்டன் ஐ திங்க் ஸோ அவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. பட் ஐ திங்க் 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அந்த எம்ஐ விண்டேஜ் எம்ஐ is Rohit Sharma and Quinton de Kock 2020-2021 Yeah, season. but I mean
அகைன் இது வந்து கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின். ரோஹித் சர்மா ஸ்டில் வந்து T20 ஓப்பனிங், does he carry the same weight in terms of like என்ன சொல்லுது? ரோஹித் சர்மா, எம்.எஸ். தோனி, சச்சின் டெண்டுல்கர் இன் ஹிஸ் ஃபைனல் இயர்ஸ். ஆ இவங்க எல்லாருக்கும் நம்ம ஃபேனா இருந்தாலும், ஐ திங்க் சில பேர் வந்து தே கோ பியாண்ட் த நம்பர்ஸ். பட் அகைன் ஐ திங்க் ரோஹித் சர்மா அவரோட கொஞ்சம் ஃபிட்னஸ் பத்தி பாசிட்டிவா ஆக்சுவலி சில விளம்பரம்லாம் வந்திருக்கு நெறையா. ஆ அண்ட் த வே ஹி ஹஸ் ஹிஸ் பேட்டிங் இன் ஓடிஐஸ், நீங்க அத பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் இன் குட் டச். இட்ஸ் கோயிங் டூ பி ஹியூஜ் இல்லைங்களா? இந்த ஐபிஎல். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரோஹித் சர்மாக்கு வந்து லைக் 2027 வேர்ல்ட் கப் விளையாடணும்னா, தீஸ் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் இது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இத வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கிரியேட் பண்ணும் அது. அவர் எப்படி yeah. விளையாடுறாருன்னு. இன்ஃபாக்ட் நல்லா விளையாடுனாருன்னா, கண்டிப்பாவே இட் வில் ஆட். விளையாடலன்னா ஓகே T20 தான் அதுதான் ஓடிஎஸ்ல இன்னைக்கும் அவங்க தான் கோட் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் மூவிங் ஆன், ஐ திங்க் அகைன் நெக்ஸ்ட் 3 நோ கொஸ்டின்ஸ் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா. இப்போ இங்க தான் ஐ திங்க் அகைன் இன்னொரு ஒரு லாட்டரி இவங்க அடிச்சது வந்து வில் ஜாக்ஸ்ங்க. ஆ வில் ஜாக்ஸ் ஓட பிக் இஸ் லைக் ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் அவரோட ஃபினிஷரா அவர யூஸ் பண்ணாங்க இங்கிலாந்து இந்த வேர்ல்ட் T20ல. அண்ட் ஐ திங்க் எஸ் இஸ் கோயிங் ஐ திங்க் ஹி வில் வாக் இன்டு த 11ன்னு தோணுது எனக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் தே வில் ப்ராபப்லி ஹேவ் நமன் தீர். ஒரு இஃபி சீசனா தான் இருந்துச்சு. பட் அகைன் ஹி இஸ் ஆல்வேஸ் அ ப்ராமிசிங் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஹிட்டர் டவுன் தி ஆர்டர். பாலிங் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இத பீட் அடிக்கிற பாலிங் வேற லீக்ல வேற எது இருக்கும்னு எனக்கு தெரியல. பும்ராவ வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி ஆப்போசிஷன் 16 ஓவர்ஸ்க்கு தான் பிளான் பண்ணி ஆகணும். தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இன் பவர் பிளே சச் அ டெம்ப்டிங் ஆப்ஷன். 2 பேரும் சேர்ந்தே 5 ஓவர் போட்டுருவாங்க பவர் பிளேல ஆன் குட் டேஸ். அண்ட் தென் யூ ஆல்வேஸ் ஹேவ் த வைலி மிச் சாண்ட்னர் அட் நம்பர் 8. ஸோ நீங்க பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா, தீபக் சஹர் அட் நம்பர் 9 அஃப்கோர்ஸ் அவர் ஃபிட்டா இருக்கணும். ஸோ பேட்டிங் கோஸ் ஆல் த வே டு திஸ். அண்ட் ஐ திங்க் த வைல்ட் கார்ட் பிக் வந்து அலி முகமது கசன்ஃபர். நெறைய பேர் பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது எனக்கு இவர. பட் இவரு மட்டும் விளையாடினார்னா, ஐ திங்க் ஹில் பி அ நியூ ஸ்டார் இன் த ஐபிஎல். யூ நோ அந்த ராஷித் கான், முஜீப் சொல்ல மாட்டேன். பட் ஆல்மோஸ்ட் ராஷித் கானுக்கும், முஜீப்க்கும் நடுவுலன்னு சொல்லலாம். அந்த நூர் அஹ்மத் லெவல்ல பட் நீங்க இருப்பாரு. ஐ மீன் ஒருத்தர் வந்து மிஸ் பண்ணீங்க ஷார்துல் டாக்கூர். எஸ்பெஷலி மும்பைக்கு விளையாடினது பார்த்துட்டு வந்துட்டு லைக் ஐ திங்க் ஐபிஎல்ல வந்து ஒரு ஜென்ரலி ஹி ஹாஸ் ஒரு என்ன சொல்றது நாட் ஸ்டாண்ட் அவுட் ஸ்டார் அந்த மாதிரிலாம் இல்லாம வந்துட்டு இல்ல வில் மேக் அப். ஸோ ஐ திங்க் தீபக் சஹர் இன்ஜர் அப்படின்னாலும் வந்துட்டு they have the potential to replace him with like Shardul Thakur. So possibly வந்து like Indian like for like replacement அங்க வந்துட்டு I wouldn't be surprised in fact like அவங்க வந்து ஷார்துல் டாக்கூர் வந்து if they at least initially ஆரம்பத்துல they went with Shardul Thakur given MI not MI sorry Mumbai or Maharashtra performance like in domestic and all of those things. So yeah அவரும் வந்துட்டு ஒரு would probably be அவர் டார்க் ஹார்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பெர்ஃபார்ம்ட் லைக் சிஎஸ்கே காட்டும் எல்லாமே வந்து லைக் இஸ் காட் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ கண்டிப்பா அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கா ம். உங்களுக்கு? அண்ட் நம்ம வந்து மறக்கவே கூடாது என்னன்னா, பிஃபோர் மூவ் ஆன் டூ த நெக்ஸ்ட் டீம், மும்பை என்னைக்குமே வந்து எல்லா சீசன்லயும் ஒரு புது அன்கேப்ட் Yeah. பிளேயரை இறக்குவாங்க. ஸோ ஐ மீன் தே ஹேவ் சம் எக்ஸைட்டிங் பிளேயர்ஸ். மயங்க் ராவத், முகமது இசார், தனிஷ் மாலேவார் இவங்கெல்லாம் இருக்காங்க. பேஸ் ப்ரைஸை தூக்கினுவாங்க. பட் யூல் ஹேவ் பட் டு சி ஈவன் ஸோ லைக் எங்கேருந்து வேணா இந்த எப்படி வாட்டி வேணா வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். there is an ஆ, expectancy. வில் ஜாக்ஸ் மேலே ஒரு ம். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா அவர் வந்து 4 மேன் ஆஃப் தி லைக் இங்கிலாந்து T20 அகேன்ஸ்ட் அவர் இந்த ஸ்ரீலங்கா சாரி வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்கால வந்துட்டு எல்லா மேட்சுமே அவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. ஸோ வித் தட் இன் பிளேஸ் லைக் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஒரு எக்ஸ்ட்ரா கிவிங் தம் அ குட் இது வில் ஜாக்ஸ்